ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர் பிளாகர் சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். டுடே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்பா வந்து கேரட் அல்வா கேட்டா. நாளைக்கு இன்றைக்கி நம்ம கேரட் அல்வா பண்ண போகிறோம். வாங்க கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 1/2 கிலோ கேரட் எடுத்து நாங்கள் துருவி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான கேரட், நல்லா எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது கேரட்டு. ஊட்டி கேரட் செம்மையாக இருக்குங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெய், அரோமா நெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். திராட்சங்கிற்கு எடுத்துகிட்டு வாங்க. கேஷ்யூ நட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிராண்டடாக தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பிராண்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பாதாம், நீங்கள் எந்த பிராண்டு யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். முந்திரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பிராண்டு யூஸ் பண்ணுவோம். கேஷ்யூ நட்ஸ் 500 கிராம்ஸ். ஓகே, வா. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பால் காஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் முந்திரி வந்து வாங்குறதுக்கு மறந்துட்டோம் அன்றைக்கி, அதனால் வந்து முந்திரி இப்போ எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர்லேயும் வாங்கியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இங்கே பால் காஞ்சிட்ருக்கு ஒரு பக்கம். இங்கே வந்து பேன் வச்சுட்டோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ கீ ஊற்றிடலாம். நெய் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு. என்ன விழுக மாட்டேங்குது, மழைக்கு உறைஞ்சி போச்சு. அப்படியே வைங்க, விழுந்துடும் டக்குன்னு. த்ரீ டேபிள் ஸ்பூன் நெய் வந்து நாங்கள் ஊற்றிட்டோம். ஆட் பண்ணியாச்சு. விழுக மாட்டேன், நெய் போட்டுட்டோம். அப்போ கொஞ்சம் திராட்சை போட்டுக்கோம். நெய்யில் நல்லா முந்திரி திராட்சையும், முந்திரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் நிறைய போட்டோம், ஏன்னா எங்கள் அப்பா சாப்பிடுவாங்க. திராட்சை திராட்சையில் நல்லா திராட்சை முந்திரி போட்டு நல்லா நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வணக்கணும். பாதாம் போடலாமா? பாதாம் போடலாமா வேண்டாமா? போதுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலரியாச்சு. இங்கே வந்து பாருங்கள், மில்க் வந்து நல்லா சூடாயிடுச்சு, ஹீட் ஆயிடுச்சு. ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 4 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா மம்மி. ஆமாம், உங்கள் அண்ணன் பூரா வேறு எங்கேயோ மலையில் போய்ட்டு வந்துட்டு ரொம்ப நமக்கு பைக் எடுத்துகிட்டு போய்ட்டு வந்துட்டு. இங்கே வந்து கோயம்புத்தூரில் ஹெவி ரெயினு. ஆமாம், கோயம்புத்தூரில் ஹெவி ரெயினே தான் ப்ரோ. சரி, சாரி மக்களே, அது லைவில் பேசு. இது ஹெவி ரெயின் இங்கே கோயம்புத்தூரில். அதனால் நம்ம அந்த மலைக்கு ஏற்ற மாதிரி ஐடியா பண்ண ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா கிட்ட வந்து சும்மா வந்து, அம்மா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாரு கொஞ்ச நாளைக்கு முன்னால அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட வேண்டியதுதான். உங்களுக்கு வேணும் கரெக்டாக. இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிங்க, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஆமாம், நமக்கு லீவு, நம்ம என்ன பண்ணுறோம், போர் அடிக்கும், நமக்கு சாப்பிடணும் போல தோணும். இந்த மாதிரி ஐடியா பண்ணோம். ஆமாம், அன்றைக்கி கூட பிஸ்கெட் என்னமோ பண்ணிட்டு வந்து கொடுத்தீங்கல்ல, செம்மையாக இருந்தது. பரவாயில்ல, எங்கள் பாப்பா எல்லாருமே சமைப்பாங்க, 2 பேருமே சமைப்பாங்க. பெரியவ வந்து எல்லா சமையலுமே தெரியும், இவ கொஞ்சம் சமைப்பான். பேனில் வந்து ஒன்று அட்வான்டேஜாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஹீட்டே ஆக மாட்டேங்குதுனால இங்கே ஃபுல்லாக பயங்கர ஹீட் ஆகிடும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய பாப்பா எல்லாமே சமைப்பா, எங்கள் சின்ன பாப்பா தோசை அந்த மாதிரி ஏதாவது ஓரளவுக்கு சமைக்கிறா. பரவாயில்ல, கொஞ்சம் நம்ம குக்கிங் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அதே பெரிய விஷயம். ஏதோ ஒரு ஹெல்ப்பு. யாரெல்லாம் பொட்ட பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டசாலிகள் தான். மில்க் ஆட் பண்ணிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மில்க் ஆட் பண்ணுறோம். நல்லா கொதிச்சு 600 மில்லிகிராம் பாருங்க. கிராம் கணக்கெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், லிட்டர் கணக்காக சொல்லிடுங்க மாமா. அதான் 1/2 லிட்டர் பால், அதில் கொஞ்சமாக லேசாக வாட்டர்.
1/2 லிட்டர். ஓகே, மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்படி கொதிச்சக்கப்புறம் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணியாச்சு. இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க சுகரு. நாங்கள் வந்து எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு அந்த அளவு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ். 1 கப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சுகர். பார்க்கும் போதே அப்படியே டெம்ப்டிங்காக இருக்கு. அடடடடா. ஆல்ரெடி நாங்கள் ஒரு டைம் பண்ணியிருக்கோம். 2 தடவை பண்ணியிருக்கோமா, 3 தடவை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஒரு சிட்டிகை எதுக்கு தெரியுங்களா? ஒரு பிஞ்ச். ஒரு பிஞ்ச் அளவு. கொஞ்சம் டேஸ்டாக்கு ரொம்ப வேண்டாம், ஒரு கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு சில பேர் மிக்ஸ் பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரி தெரியாதவங்கலாம். உனக்கு தெரியாதா? அன்னைக்கு நீ தானே செஞ்ச கேரட் அல்வா? இல்லை, முதல்ல எனக்கு தெரியாது. இல்லை, அந்த மாதிரி தெரியாது. நான் ஒரு நிறைய டைம் பண்ணியிருக்கேன். எங்கள் பாப்பா ஒரு 2-3 டைம் பண்ணியிருக்கா அல்வா. சரி, இந்த நல்லா பார்க்குற பால் கோபா மாதிரி இருக்கு. கேரட் அல்வா வத்தணும்ல, தண்ணி நல்லா வேகட்டும் இருங்க. வெந்தக்கப்புறம் காட்டுறேன். நமக்கு கேரட் அல்வா ரெடி. பாலெல்லாம் வற்றி எல்லாம் சூப்பராகிடுச்சு. அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நம்ம எதிர்பார்த்த கன்சிஸ்டன்சிக்கு. திராட்சை முந்திரி ஆட் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு திராட்சை முந்திரி போடுங்க. லாஸ்டா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, லாஸ்டா பாருங்க, நம்ம பாப்பா வந்து திராட்சை முந்திரி ஆட் பண்றாங்க. எல்லாமே போட்டிங்களா? ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பரான, சொல்லுங்க என்ன ரெடி? சூப்பரான கேரட் அல்வா ரெடி. யாருக்கெல்லாம் கேரட் அல்வா பிடிக்கும், யாருக்கெல்லாம் கேரட் அல்வா லவ்வர் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல நமக்கு ஒரு ஆரஞ்சு கலர் காட்டின் கொடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க எல்லாரும் நம்ம சூடா ஒரு அல்வா சாப்பிடலாம், கேரட் அல்வா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க மம்மி. இதே மாதிரி என்னென்ன டிஷ்ஷஸ் பண்ணமோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்களும் பண்ணலாம். ஏன்னா லீவ் டேஸ் தான் ஃப்ரீயாக இருப்போம், அதனால பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மம்மி பண்ணலாட்டி நம்ம பண்ணலாம். ஏன் மம்மி பண்ண மாட்டேன், நான் பண்ணித்தரேன். நீங்கள் ஒர்க்கில் இருப்பீங்கல்ல, சரி, நான் பண்ணி போயிடலாம். ஓகே ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.